நமக்கு பிடிச்ச உணவு பதார்த்தத்தை பார்த்தாலோ இல்லை அதனுடைய வாசனை வந்தாலோ உடனே நமக்கு உமிழ்நீர் சுரக்கும். ஆனால் அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதனுடைய இன்பம். திகட்டாத தெல்லமுதா இருக்கக்கூடிய இறைவனை நினைதொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போது நமக்கு அமுதமாக இருக்கக்கூடியவன். இப்படி முத்து போல பற்களை உடைய நீ உடனே இறைவனை பற்றி புகழ்ந்து பேசுவாயே. ஆனால் இன்னும் நீ திரும்பிக் கொண்டிருக்கின்றாய். முத்தன்ன வெண்ணகையாய் உன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்கப் பேசுவாய். வந்து உன் கடை தரவாய், சீக்கிரம் எழுந்து வந்து கதவை தர இப்படின்னு கேட்ட உடனே உள்ளிருக்கக்கூடிய அவள், அச்சச்சோ நம்ம நாள் இன்னைக்கு நேரமாகி விட்டது அப்படின்னு சமாதானம் சொல்ல தொடங்குறா. நீங்கள்லாம் பத்துடையீர், ஈசன் பழ அடியீர். என்ன பத்துடையீர்? மிடறு விம்மல், தழுதழுத்தல், இதழ் துடித்தல், உடல் குலுங்கல், மயிர் செலுத்தல், வியர்த்தல், சொல் எழாமை, கண்ணீர் அரும்புதல், வாய் விம்முதல், மெய் மறத்தல் அப்படிங்கிற அடியாருக்குடைய 10 குணங்களையும் சிறப்பாக உடையவர்கள். இன்னைக்கா நேத்தா நீங்கள்லாம் பல அடியீர், ஆனால் நானும் புதுசு. புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. புதுசாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய குறைகளையெல்லாம் பொறுத்து நீங்கள் ஆட்கொள்ளணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கின்றார். உடனே அவர்களெல்லாம், எத்தோனின் அன்புடைமை எல்லோரும் அறியோமோ, உன்னுடைய அன்பு எத்தகையதுன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, மன தூய்மை உடையவர்கள் சிவருமானை பாடாமல் இருப்பார்களா? உன்னை போய் எழுப்ப வந்தம்பாரு, எங்களுக்கு இதுவும் வேண்டும், இதுக்கு மேலையும் வேண்டும், இத்தனையும் வேண்டும், எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு பக்குவமுடைய அடியார்கள் ஏனையவர்களையெல்லாம் நெறிப்படுத்துகின்றதை இந்த 3வது பாடல்ல நமக்கு மணிவாசகப் பெருமான் எடுத்துரைக்கின்றார்.